ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தார். பின்னர் 1953ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பொருளாளராகவும் பணியாற்றினார். 1962ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினர் ஆனார். 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார். தொடர்ந்து 3 முறை, அதாவது 1977 முதல் 1987 வரை முதலமைச்சராக பதவி வகித்தார். ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக சத்துணவு திட்டம் மிகவும் புகழ் பெற்றது. இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. எம்ஜிஆர் அவர்கள் தனது திரைப்படங்கள் மற்றும் அரசியல் வாழ்க்கை மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளார். அவர் புரட்சித் தலைவர் என்றும் மக்கள் திலகம் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி காலமானார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.